Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸில் இருக்கக்கூடிய அல்ட்ராசோனிக்ஸ் டாபிக்ஸோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரோட மிகப்பெரிய பிளான் ஆஃப் ஆக்ஷன் தட் இஸ் ரீகால் அண்ட் ரிவிஷன் செக்ஷன். ஸோ அந்த வகையில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்ஸில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீவைப்ரேஷன்ஸ்னால் என்ன, அந்த ரீவர்ப்ரேஷன்ஸ் டைம் எவ்வளோ, ஸோ அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம். ஸோ லைக் நிறைய சயின்டிஸ்ட் அதுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைம்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ரீவர்பரேஷன்ஸ் டைம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்ஸ் ப்ரொடக்ஷன் பார்த்துருப்போம். அந்த அல்ட்ராசோனிக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் 2 மெத்தட் பார்த்துருப்போம். என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபீசோ எலக்ட்ரிக் மெத்தடும் மேக்னட்டோஸ்ட்ரிக்டிங் மெத்தடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபீசோ எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் பார்த்துருப்போம். அதாவது ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் எடுத்துகிட்டு 2 பிளேட்டுக்கு நடுவில் வச்சுட்டு ஸோ இதுக்கு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கும்போது ஒரு விதமான மெக்கானிக்கல் ப்ரெஷர் உருவாகுது. அந்த ப்ரெஷர் என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்படி தான் ஃபீசோ எலக்ட்ரிக் மெத்தட் நம்ம இது உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனுடைய ப்ரொடக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அதில் எவ்வளோ நம்ம உருவாக்குவோம் அப்படின்றதையும் அதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தடு சேம் அதே மாதிரியே 2 பிளேட்டுக்கு பதிலாக நார்த் சவுத் அப்படின்ற மேக்னெட்டிக் போல் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்கக்கூடிய ராடு இருக்கும். ஸோ அப்போ அந்த ராடு பார்த்திங்கன்னா ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வச்சுட்டு அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேலே நார்த் அண்ட் சவுத் போல் ஆக்ட் பண்ணும்போது அதனுடைய டைபோல்ஸ் மாறதுனால அதனுடைய லென்த்தில் சேஞ்சஸ் நடக்கும். மேபி அது கான்ட்ராக்ஷனாகவும் இருக்கலாம், இல்லை எலாங்கேஷனாகவும் இருக்கலாம். ஸோ அந்த லென்த் சேஞ்சஸ்னால ஒரு விதமான லைக் ப்ரெஷரால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக்ஸ் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் த மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ இந்த 2 மெத்தட் பார்த்து முடிச்சிட்டோம். இது லாஸ்ட் வீடியோ. தென் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீவர்பரேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீவர்பரேஷன்ஸ் நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, இது எல்லாருமே நம்ம அனுபவிச்சிருப்போம். ஸோ இதை எல்லாருமே அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்போம். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம தேட்டருக்கு போயிருப்போம், இல்லைனா காலேஜில் ஆடிட்டோரியத்தில் உட்காந்துட்ருப்போம், ஒரு க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய பெரிய ஹாலில் உட்காந்துட்ருப்போம். ஸோ அப்போ ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்போது இதை நம்ம எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம எல்லாருமே லைக் ரியலைஸ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஆனால் இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீவர்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரீவர்பரேஷன்னா என்ன அப்படின்னும் போது இந்த படத்திலே நான் அழகாக எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். இந்த படம் பார்க்கும் போதே நமக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செமினார் ஹால் எடுத்துக்கலாம், இல்லை செமினார் ஹாலில் இருக்கலாம், அல்லது தேட்டராக இருக்கலாம். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸு, பெரிய சர்ஃபேஸாக இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாத் ஒரு க்ளோஸ்டு ஏரியா இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதில் சீலிங்லாம் பொருத்தப்பட்டிருக்கு. சீலிங் அப்படின்னும் போது நமக்கு தெரியும், மேலே சீலிங்கோட அதாவது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் சீலிங் இருக்கிற ஒரு ஏரியா மாதிரி எடுத்துப்போம். ஸோ இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் லிசனர் இருக்காங்க, இல்லை 10 பேர், எவ்வளோ பேர் லிசனர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ இந்த ஆடிட்டோரியத்தில் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா ஒரு பர்சன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒன்று டீச் பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்திங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்போ இந்த படத்தில் பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேசுகிறாரு. அப்போ பேசும்போது சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது இங்கே 2 விதமான லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா பிளாக் கலர் லைன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, தென் ஆரஞ்சு கலர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன, 2த்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கோம். அப்போ நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னேன், சவுண்ட் வேவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ராசோனிக்ஸ் ஆல்சோ இட் இஸ் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் த என்னன்னு சொல்லியிருப்போம், லைக் சவுண்ட் வேவ்ஸ். அப்போ சவுண்ட் வேவ்ஸை பார்த்திங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் ஒபே பண்ணோம் அப்படின்னா லைட் மாதிரியே ரிஃப்ளெக்ஷன், ரீஃப்ராக்ஷன், இந்த லாஸ்க்கு எல்லாம் ஒபே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ அதே மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் இருக்கும்.
கரெக்ட்டுங்களா? அப்ப டைரக்ட் பார்த்த சவுண்ட் வேவ்ஸும் இருக்கும். ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸும் இருக்கும். ஏன்னா, அந்த இடத்துல நெறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. அது மேல பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த படத்த மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ ஒருத்தர் பேசுறாரு. பேசும்போது அவர்கிட்ட இருந்து டைரக்ட்டா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சவுண்ட் வரும். அதாவது அவரு சோர்ஸ் பேசுறார்ல, சேம் அதே ஃப்ரீக்வென்சில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு 210 ஹெர்ட்ஸ்க்கு பேசுறாரு அப்படின்னா, 210 ஹெர்ட்ஸும் வந்து கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பேசுறது வந்து டைரக்ட்டா மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹால் ஃபுல்லா காத்து இருக்கு. அப்ப அந்த காத்து எங்கெல்லாம் இருக்கோ அங்க ஃபுல்லா ட்ராவல் ஆகும். வி நோ வெரி வெல் அப்போ சவுண்ட் வந்து ட்ராவல் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா என்ன வேணும்? கண்டிப்பா வந்து ஒரு மீடியம் வேணும். அப்ப அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல என்ன மீடியம் இருக்கு? ஏர் அப்படின்ற ஒரு மீடியம் இருக்கு. சாலிட் அப்படின்ற ஒரு மீடியம் இருக்கு. மேபி அவங்க வாட்டர் பாட்டில் வச்சிருக்கலாம். அது வழியா கூட சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகலாம். ஸோ, அப்ப அதே மாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்ப டைரக்டட் வேவ்ஸ் வருது. ஸோ, அது வந்து பிளாக் கலர்ல காமிச்சிருக்காங்க. அப்போ டைரக்ட்டா வந்து வரக்கூடிய வேவ்ஸும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரிசீவ் ஆகும். தட் மீன்ஸ் அப்போ சோர்ஸ் வந்து சோர்ஸ் அதாவது ஒலி மூலம் யார் எழுப்புறாங்களோ, அந்த பெர்சன் கிட்ட இருந்து ஒரு 210 ஹெர்ட்ஸ் வருது அப்படின்னா, அந்த 210 ஹெர்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 10 பேர் இருக்காங்கன்னா, அந்த 10 பேர்கிட்ட வந்து டைரக்ட்டா ரீச் ஆகும். இதுவே சம் ஆஃப் த டைம்ஸ் ஆல் த டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க சீலிங்லாம் இருக்குல்ல, அங்க நெறைய மெட்டீரியல் இருக்குல்ல, இவங்க யூஸ் பண்ணக்கூடிய சேரா இருக்கலாம், இல்ல சீலிங்கா இருக்கலாம், இல்ல தரையா இருக்கலாம். அங்க நல்லா பாருங்க, நல்லா குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல மேல பட்டு, அதாவது சீலிங்ல பட்டு அவர்கிட்ட ரீச் ஆகுது. இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மேல பட்டு பேக் சைட்ல இருக்கக்கூடிய சீலிங்ல பட்டு அவர்கிட்ட வருது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, மேல பட்டு, கீழ பட்டு, இல்லன்னா கீழ இருக்கக்கூடிய தரையில பட்டு வருது. ஸோ, அப்ப நெறைய மெட்டீரியல்ஸ்ல பட்டு, 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 பட்டு ஒரு ரிஃப்ளெக்டட் ரேஸ் வந்து வருது. ஸோ, அதுவும் அந்த லிசனர் கிட்ட ரீச் ஆகும். அப்ப இந்த மாரி ரிப்பீட்டடா ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் வந்து வருது இல்லைங்களா? ஸோ, அது வந்து வந்துட்டே இருக்கும். அப்போ ஒருத்தர் தான் பேசுறாரு. ஆனா வந்து கன்டினியூயஸா என்ன ஆகும் அப்டின்னா, அவரே நெறைய டைம் பேசுற மாரி நமக்கு கேட்கும். ஒரிஜினல் சவுண்ட் ஒண்ணு கேட்கும். பின்னாடி ஒரு சவுண்ட் கேட்கும். இத வந்து நம்ப எப்டி அ பெர்சீவ் பண்ணியிருப்போம் அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து மைக்ல வந்து செக், 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 செக் அப்டின்னு சொல்லுவாங்க. அவர் ஒரு முறை தான் சொல்லியிருப்பாரு. நமக்கு நெறைய முறை கேட்குற மாரி இருக்கும். அப்ப அது நம்ம உணர முடியும். நான் சொல்றது வந்து கண்டிப்பா உங்களால உணர முடியும்னு நெனைக்கிறேன். இத தான் ரீவெர்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரீவெர்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இத தான் நம்ம வந்து ரீவெர்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்ப ரீவெர்பரேஷன்ஸ் அப்படின்னும்போது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி. இங்க குடுத்துருக்கேன் பாருங்க. 2 விதமான இது குடுத்துருக்கேன். ஆக்சுவலி இந்த ஸ்லைட்ல என்ன குடுத்துருக்கேன் அப்படின்னா, the time it takes for a reflected sound to die down by 60 decibel from the cessation அதாவது வந்து இந்த இடத்துல இருக்குது செமினார் ஹால் இருக்குல்ல அதை தான் அவங்க அப்படி கொடுத்துருக்காங்க ஆஃப் த ஒரிஜினல் சவுண்டு அதை தான் ரீவர்பரேஷன் டைம் சொல்கிறாங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் சவுண்ட் வேவ்ஸ் வரும்ல அது எல்லா நேரமும் 210 ஹெட்ஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஏன்னா நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகி அப்போ ஒரு சில இடத்துல அப்சர்வ் ஆகும் ஏன்னா அந்த மெட்டீரியல் கொஞ்சம் அந்த சவுண்ட் வேவ்ஸ் அப்சர்வ் பண்ணும் ஸோ அந்த மாதிரி நிறைய ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸே கேட்காது டைரக்ட் சவுண்ட் வேவ்ஸ் தான் கேட்கும் இதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குட் ஆடிட்டோரியம் இல்லைனா குட் சினிமா தேட்டர் வைக்கணும்னா நமக்கு என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அது அப்புறமா பார்க்கலாம் ஸோ அப்போ இந்த ரீவர்பரேஷன்ஸ் அப்படின்னும் போது அந்த டைம் எவ்வளோ டைம் ஆகுது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் எல்லாம் டை ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் நம்ம ரீவர்பரேஷன் டைம்னு சொல்லுவோம் ரீவர்பரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிப்பீட்டடாக ஒரு பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு வேர்டிங் கொடுத்துருப்பாங்க பர்சிஸ்டன்ஸ் மீனிங் அப்போ நிறைய வேவ்ஸ் வந்து நிலையாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா அதை தான் பர்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த வேவ்ஸ் ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிறதா என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா ரீவர்பரேஷன் சொல்லியிருப்பாங்க ஸோ அது ரீவர்பரேஷன் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் வந்து டை டவுன் அப்படின்னா அது அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து முற்றிலுமாக இல்லாமல் போகிற அளவுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குதோ அதை தான் ரீவர்பரேஷன் டைம் பார்ப்போம் நம்ம ஃபஸ்ட்டு ரீவர்பரேஷன் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு பார்ப்போம் ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கீழே கொடுத்துருப்பேன்
என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டேரெக்டாக வந்து வர்றது, அப்போ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து செமினார் ஹாலில் வரும் இல்லைங்களா. ஸோ நான் சொன்னதே தான் கீழே இந்த 2 பாயிண்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த சைட்லேயே சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஏன்னா மாற்றி மாற்றி நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 2 ஸ்லைட்லையுமே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைட் பாருங்கள். திஸ் இஸ் டியூ டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் இன் என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ். அப்போ ஒரு மூடி அப்போ ரீவர்பரேஷன்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் நடக்கும். எது? ரீவர்பரேஷன்ஸ். அது எப்போ நடக்கும்? ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னும் போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ் வந்து நமக்கு கேட்கும் போது தான் என்ன நடக்கும் அப்படின்னா ரீவர்பரேஷன்ஸ் நடக்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட்டு. இது ஒரு பாயிண்ட்டாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரீவர்பரேஷன்ஸ் டைம் சொன்னல, அதாவது அது இன்க்ளோஸ்டு சர்ஃபேஸில் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து டை டவுன் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு யார் சொல்கிறாரு அப்படின்னா சபைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதனால் இது ரீவர்பரேஷன்ஸோட டைமோட எஸ்ஐ யூனிட் கூட சம் ஆஃப் த பிளேசஸில் வந்து சபைன்னே சொல்கிறாங்க. ஓகேவா. இதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஸோ அப்போ அந்த ரீவர்பரேஷன் டைம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், RT60 சொல்லிட்டு நான் தான் சொன்னல 60 மினிட்ஸில், அதாவது இந்த மேலே இருக்கிற ஸ்லைடில் கொடுத்துருப்போம் பாருங்கள். The time it takes for a reflected sound to die down by 60 decibels from the, அதாவது ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து 60 decibels அதிலிருந்து அது டை டவுன் ஆகும் இல்லைங்களா. அதனால தான் அந்த 60 decibels வந்து எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த 60 decibels provides a raw thumb rule figure of the acoustics. இது நமக்கு தேவையில்லை, அதாவது அந்த நான் சொன்னல அந்த தம் ரூல்லாம் நமக்கு தேவையில்லை, அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு. இது நோனி இந்த 2 பாயிண்ட் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே நான் மற்ற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த என்க்ளோஸ்டு ஸ்பேசஸ். இது நமக்கு தெரியும். சவுண்டு கண்டினியூஸ் டு எக்கோ ஆஃப்டர் சர்ஃபேஸ் ஹாஸ் பீன் ரிமூவ்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக சவுண்ட் கேட்குறது. இந்த எக்கோன்ற வேர்டுனா நம்ம ரீவர்பரேஷனும் அப்போ எக்கோவும் ஒன்றா மேம் அப்படின்னா எக்கோவும் ரீவர்பரேஷனும் வேறு வேறு. நான் அதுக்கும் பின்னாடி வந்து லைக் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், அதை நம்ம பார்க்கலாம். சவுண்டு ரிஃப்ளெக்ட்ஸ் ஆஃப் த வால்ஸ் ஃப்ளோஸ் அண்ட் அதர் ஆப்டிகல்ஸ், அதாவது அப்டக்கல்ஸ். அப்போ எந்த இடத்துல அந்த சவுண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆகிறது குறையுதோ, ஸோ அப்போ தீஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அப்போ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீவர்பரேஷன் சொல்லுவோம். அப்போ ஸோ இங்கே வந்து என்னங்க சொல்லியிருக்கோம் அப்படின்னா ரீவர்பரேஷன்னா என்ன. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து முருகேசன் புக்கில் நமக்கு கொடுக்கல, ஆனால் இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு UGTRBயில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ரீவர்பரேஷன் டைம் வச்சு ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஷின் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் கூட, யாராலையும் கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் பேசிஸில் தான் கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க, ஆனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. கொஷின் சொல்கிறேன் பாருங்கள். இஃப் த ரீவர்பரேஷன் டைம் இன் அன் ஆடிட்டோரியம் இஸ் டூ லாங், அதாவது ரீவர்பரேஷன் டைம் வந்து ரொம்ப லாங்காக எடுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்துருந்தாங்க. ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா த சவுண்ட் பிகம்ஸ் டூ வீக் டு ஹியர், ஈச் சிலபல்ஸ் டைஸ் ஆஃப்ட் before the next is produced, one syllable overlaps with the next syllable, echoes are heard as distant sounds. ஸோ இதில் பார்க்கும்போது ஆக்சுவலி ரீவர்பரேஷன் டைம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சாதான் இந்த 4 ஆப்ஷனில் என்னன்றதே பிக் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இந்த சம் UGTRBயில் கொஷின் கேட்டிருக்காங்க, ஐ திங்க் ஸோ. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின் பாருங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கூட, சாரி இது வந்து UGTRB கிடையாது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் அதனால் அதை எடுத்து பிக் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கொஷின்ஸை வந்து டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த மாதிரி கேட்குறது கூட நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த மாதிரி தான் ரீவர்பரேஷன்ஸ்னால் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ அதை டை டவுன் ஆகிறதுக்கு எடுக்கக்கூடிய டைம் தான் ரீவர்பரேஷன் டைம் சொல்லும். ஸோ இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த ரீவர்பரேஷன்ஸ் டைம் வந்து யார் யார் என்னென்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. நான் தான் சொன்னல சபைன்னா என்ன,
ஸோ அப்போ அவங்க என்னென்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எக்கோ ஆக்சுவலி ரீவர்பரேஷன், ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ரீவர்பரேஷன்ஸ் டைம்னா என்ன, அப்புறம் சபைன் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம போய் பார்த்துலாம். ஸோ அப்போ ரீவர்பரேஷன் அப்படின்னும் போது நான் மறுபடியும் சொல்கிறேன், வென் எ சோர்ஸ் ப்ரொடியூஸ் சவுண்ட் வேவ்ஸ், ஒரு இன்சைட் எ க்ளோஸ்டு பில்டிங், ஒரு க்ளோஸ் பில்டிங் இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ஒரு சோர்ஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா the waves are generally reflected repeatedly by walls. அப்போ வால்ஸில் பட்டு 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 நிறைய ரிப்பீட் ஆகுது, சீலிங்கில் இருக்கட்டும் வாலில் இருக்கட்டும் எங்கே வந்தாலும், இல்லாட்டி அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த ரூம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீவர்பரேஷன் சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், the intensity of the sound wave decreases at every reflection and finally the sound waves inaudible. இன்ஆடியபிள்னு சொல்லலாம், இல்லைனா டை டவுன் சொல்லலாம், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ரெண்டுமே ஆக்சுவலி ஒரே மீனிங் தான். மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும்போது அங்கே வந்து நிறைய இடத்துல பட்டு 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 அப்போ நிறைய இடத்துல பட்டு ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் எல்லாம் ஜீரோ ஆகிடுது. இப்போ டேரக்டட் வேவ்ஸ் மட்டும்தான் லிசனர் கிட்ட வருது. அந்த இடத்துல சீலிங் இருக்கும்போது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும்போது, வால்ஸ் இருக்கும்போது மட்டும். ஸோ அப்போ எம்டி ரூம்னா கண்டிப்பாக அப்போ எல்லா இடத்துலையும் வந்து என்ன ஆகும், ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எக்கோன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இங்கே வாங்க, எக்கோனா என்ன, ரீவர்பரேஷனா என்னன்னு பார்த்துட்டு தென் ரீவர்பரேஷன் டைமில் நம்ம சபைன் ஃபார்ம்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், ரீவர்பரேஷன் அப்படின்னும் போது ஒரு க்ளோஸ் ரூம் இருக்குது, அந்த க்ளோஸ் ரூமில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது, சீலிங் போட்டிருக்கு, வால்ஸ் இருக்குது. அப்போ ஒருத்தர் பேசுகிறாரு அப்படிங்கும்போது அதை கேட்குறவங்க கிட்ட, அதாவது லிசனர் கிட்ட ரெண்டு விதமான வேவ்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஒன்று டைரக்ட் வேவ்ஸு, இன்னொன்று ரிஃப்ளெக்டட் வேவ்ஸு. அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால ஒரு கட்டத்தில் டை டவுன் ஆகிடும். அப்போ டைரக்டட் வேவ்ஸும் கேட்கும். சம் ஆஃப் த டைம்ஸ் அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சீலிங், வால்ஸ், மெட்டீரியல்ஸ், அந்த ஆடிட்டோரியத்தோட கட்டமைப்பை பொறுத்து இருக்குது. ஸோ அதை கட்டமைப்பை பொறுத்து தான் ஆக்சுவலி வந்து அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் எப்படி கேட்குன்றது இருக்குது. ஸோ அப்போ கண்டினியூஸாக ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து வரதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரீவர்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஃபைன். ஸோ அப்போ எக்கோனா என்ன, ரீவர்பரேஷன்னா என்ன, ஸோ இதை பார்த்துட்டு அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரீவர்பரேஷன் டைமில் சபைன் ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ அப்போ எக்கோனா என்ன, ரீவர்பரேஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரீவர்பரேஷன் பார்த்துருவோம். ரீவர்பரேஷன் அப்படின்னும் போது த சவுண்ட் பர்சிஸ்ட் ஃபார் சம்டைம்ஸ். பர்சிஸ்ட் அப்படின்னும் போது என்ன மீனிங் அப்படின்னா விடாமல். இப்போ விடாமல் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி கேட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீவர்பரேஷன் சொல்லுவோம். தெளிவாக இருக்கும். எக்கோனா என்னன்னு பாருங்கள், த எக்கோ அப்படின்னும் போது த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் தான், அதுவும் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் தான். த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இஸ் ஹர்ட், நமக்கு அது கேட்குது, as a sound distance from the original sound. அதாவது ஒரிஜினல் சவுண்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமும் ஒரிஜினல் சவுண்டு வந்துருச்சு, அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமும் எனக்கு ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து எனக்கு ஒரு பர்டிகுலர் டைமில் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் வந்து கேட்குது அப்படின்னா தட் இஸ் எக்கோ. அப்போ ரீவர்பரேஷன்ஸ் அப்படின்னும் போது அது ஒரிஜினல் சவுண்டு இருக்கும்போதே கண்டினியூஸாக ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது கண்டினியூஸாக ஒரு பர்டிகுலர் டைம்னா அது ரீவர்பரேஷன். எக்கோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுவும் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் தான், நமக்கு அதுவும் தான் கேட்குது. ஒரிஜினல் சவுண்டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம், அதாவது டிஸ்டன்ட் ஃப்ரம் தி ஒரிஜினல் சவுண்டு, அதாவது அந்த இதுலேருந்து டிஸ்டன்ஸ் ஆகியும் நமக்கு ஒரு ஒரு ஒரிஜினல் சவுண்ட்லேருந்து ஒரு ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் நம்ம காதுக்கு கேட்கறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்கோன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ரீவர்பரேஷன் என்னன்னு பாருங்கள், தெர் இஸ் நோ கண்டிஷன்ஸ் ஃபார் மினிமம் ஆர் மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் த ரூம், இட் இஸ் ப்ரெசன்ட் இன் எவ்ரி ரூம். அதாவது வந்து இதுக்கு வந்து ரூம் வந்து பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு கிடையாது. அது வந்து எப்படி இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், கேட்கும். அதுதான் ரீவர்பரேஷன். ஆனால் எக்கோ கிடையாது, அப்படி கிடையாது. எக்கோ வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எக்கோ மினிமம், அதாவது டிஸ்டன்ட் சொல்கிறீங்களே மேம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு தெளிவான, அதாவது வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸ்லேருந்து மாறுபட்டு ஒரு ஒரு விதமான
அப்போ தெளிவானன்னு சொல்லலாம், இல்லைன்னா வேறுபட்டன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் சவுண்டுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சவுண்டு கேட்கணும் அப்படின்னும்போது, அதுக்கு வந்து கண்டிப்பா வந்து சோர்ஸ்லேருந்து ரிஃப்ளெக்டடு அந்த வேவ் இருக்குல்ல, அதுக்குண்டான டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர். இது எப்படி மேம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட் புக் ஃப்ரம் த 8th ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இல்லைனா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்கோ வந்து எப்படி எக்கோ நமக்கு கேட்கணுன்னா அந்த டிஸ்டன்ஸ் சோர்ஸ்லேருந்து லைக் லிசனர் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் நமக்கு எக்கோ கேட்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மலைப்பாதையில் போயிட்டு நான் பேசுகிறேன், எனக்கு எக்கோ அடிக்கணும் அப்படின்னும் போது அந்த குகையில் நான் பேசும்போது நான் பேசுறதுக்கும் அந்த குகையோட சவுத்துக்கும் இன்பிட்வீனில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் த எக்கோ. ஓகேவா? ஸோ அப்போ ரீவர்பரேஷன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. எவ்வளோ தூரம் இருந்தாலும் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால கேட்கக்கூடிய சவுண்டு தான் நம்ம ரீவர்பரேஷன் சொல்லுவோம். ஆனால் எக்கோ அப்படி கிடையாது. நம்ம பேசுகிறதே நமக்கே திருப்பி கேட்கும். எப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா 17.2 மீட்டர் இடைவெளி இருக்கும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு எக்கோ கேட்கும். தட் இஸ் த எக்கோ. ஸோ இதிலேருந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் ரீவர்பரேஷன்னா என்ன, எக்கோனா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தெளிவாக இருக்கும். அப்போ எக்கோ அப்படின்றது ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் தான். ரீவர்பரேஷன் அப்படின்றதும் ஒரு ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ்ஸ் தான். ஆனால் கண்டினியூஸாக சம் ஆஃப் த டைம்ஸ்க்கு அது ஏரியா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது வந்து க்ளோஸ்டு சர்ஃபேஸில் தான் இருக்கும். ஸோ எக்கோ அப்படி கிடையாது. ஓப்பன் சர்ஃபேஸ்லேயும் நமக்கு வந்து எக்கோ கேட்கும். ஆனால் அதுக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுதான் 17.2 மீட்டர். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எக்கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா எக்கோனா என்ன, ரீவர்பரேஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம ரீவர்பரேஷன் டைம், நான் தான் சொன்னேன்ல அந்த டைம் இன்டர்வல் பிட்வீன் சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ரீவர்பரேஷன்ஸ் ஆஃப் த டைம் அப்படின்னும்போது ஆக்சுவலி வந்து ரீவர்பரேஷன் டைம்னா என்ன அப்படின்னா த இன்டர்வல் ஆஃப் த டைம் டேக்கன் பை த சஸ்டெயின்ட் ஆர் கண்டினியூஸ் சவுண்ட் டு ஃபால் இன் இன்டென்சிட்டி டு 1 millionth ஆஃப் இட்ஸ் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரீவர்பரேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட முருகேசன் புக்கில் இருக்குது. ஸோ தட் இஸ் த பேசிக் டெஃபினேஷன். நான் மறுபடியும் ரீட் பண்ணுற பாருங்க. இது ஆக்சுவலி இந்த ஸ்லைடில் இல்லையே மேம் அப்படின்னா, ஆக்சுவலி அது ஒரு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை தாண்டி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால இதை நான் கொடுத்துருக்கேன். ஸ்டாண்டர்ட் ரீவர்பரேஷன் டைம்னா என்னன்னு சொல்லிட்டு, the interval of the time taken by the sustained or continuous sound to fall in intensity to 1 millionth of its original value. ஸோ தட் இஸ் த ரீவர்பரேஷன் டைம். அதை தான் ஒன்றும் கிடையாது. நான் தான் சொன்னால எவ்வளோ ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து டை டவுன் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், ரீவர்பரேஷன் டைம்னு சொல்லியிருப்போம். இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்க. த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அமௌண்ட் ஆஃப் த சவுண்ட் எனர்ஜி ரீச்சிங் எ சர்டைன் பாயிண்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் இருக்குல்ல, அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒன்று சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்னும் சைஸ் ஆஃப் த ரூம்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் அது வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே டை டவுன் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், ரீவர்பரேஷன் டைம்னு சொல்லலாம். இப்படியும் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நமக்கு இம்பார்ட்டன்ட், அதனால தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாயிண்ட்டே நமக்கு வேணுமா மேம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ரீவர்பரேஷன் டைம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சைஸ் ஆஃப் த ரூம், அதாவது க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம் இருக்குல்ல அதனுடைய சைஸ் ஆஃப் த ரூம். இன்னொன்று வந்து நேச்சர் ஆஃப் த சோர்ஸ், அப்போ அந்த சோர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ஆஃப் த ரூம்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா வச்சும் சொல்லுவாங்க. ஏன்னா சைஸு ஏரியா எல்லாம் பேசினாலும் ஒன்று தான். ஃபோர்த்து என்ன அப்படின்னா அங்கே என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நான் தான் சொன்னல சீலிங்கு மெட்டீரியல்ஸு வால்ஸு இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ இந்த ரீவர்பரேஷன் டைம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு கொஷின் கேட்டாங்கன்னா இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மினிமமாக ஒரு ஸ்டாப் ஆகணும் அந்த ரீவர்பரேஷன் டைம் அப்படின்னும் போது ஆக்சுவலி அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு, சைஸு, அந்த மெட்டீரியல்ஸு, அந்த ஏரியா ஆஃப் த இதுவு, அப்புறம் அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த சவுண்ட் சோர்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது என்ன மேம் ஒரு கிராஃப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னும் போது ஆக்சுவலி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சபைன் ஃபார்முலா என்னன்றதை சொல்லிடுவேன். அப்போ சபைன் ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. T is equal to 0.158 VD divided by summation over A epsilon, summation over R epsilon A alpha.
0.158 அப்படின்றது கான்ஸ்டன்ட். இது என்ன மேம் எப்படி மேம் வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும். சபைன் ஃபார்முலா வந்து எதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் நமக்கு தேவையில்ல, நமக்கு தேவை ஃபைனல் ஃபார்முலா. இதை மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அப்போ டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீவர்பரேஷன் டைம். ஸோ அப்போ 0.158ன்றது கான்ஸ்டன்ட். பி அப்படின்றது வால்யூம் ஆஃப் த ஆடிட்டோரியம். வால்யூம் ஆஃப் த ஆடிட்டோரியம். ஸோ அதுவே ஏ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஆடிட்டோரியம். அது வந்து வேல்யூம், இது ஏரியா. ஸோ அப்போ ஆல்ஃபா அப்படின்றது தட் இஸ் த அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வால். அப்போ எந்த அளவுக்கு அப்சார்ப்ஷன்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ ஒரு சில வால் சீலிங் வந்து அப்சார்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா அப்சார்ப்ஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அதை எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது ஆல்ஃபா. ஸோ அப்போ அது என்ன மேம் சம்மேஷன் ஓவர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அது நான் பின்னாடி கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன், அங்கே நான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பண்ணுறேன் ஏன் சம்மேஷன் ஓவர் போட்டிருக்கேன் அப்படின்றது. தட் இஸ் த ஆவரேஜ் போட்டு நம்ம போட்டிருப்போம். அது ஏன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். அப்போ ரீவர்பரேஷன் டைமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சபைன் ஃபார்மில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 0.158 வி டிவைடட் பை சம்மேஷன் ஓவர் இல்லைனா எப்சிலான் ஏ ஆல்ஃபா. வின்றது வேல்யூம் ஆஃப் த ரூமு, ஏன்றது ஏரியா, ஆல்ஃபான்றது அப்சார்ப்ஷன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த வால்ஸ் ஆர் மெட்டீரியல் ஆர் சீலிங். ஓகேங்களா? இப்போ இந்த டயக்ராம்க்கு வருவோம். இப்போ இந்த டயக்ராம்க்கு வருவோம். ஸோ அப்போ இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்காங்கன்னா ரீவர்பரேஷன் டைம் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் எனர்ஜி டென்சிட்டி எடுத்திருக்காங்க. அதாவது சவுண்ட் எனர்ஜி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரீவர்பரேஷன் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகுது. அதாவது மேக்ஸிமம் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுது. அதாவது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்போ அதுக்கப்புறம் அந்த 60 டெசிபல்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது டை டவுன் ஆகும்ல. அப்போ டை டவுன் ஆகுனா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் டைமே வந்து நமக்கு கேட்காது. கரெக்டுங்களா? அந்த கேட்காதுன்னும் போது டை டவுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அதனுடைய இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வந்து கடைசியில் 0 ஆகிடும். ஸோ அப்போ அந்த சவுண்ட் வந்து நமக்கு இன்னாடியபிளாக இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், டை டவுன் இல்லைனா டீகேன்னு சொல்லியிருப்போம். ஸோ இதை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கிராஃப் மூலிமா கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டைம் ரீவர்பரேஷன் டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி டென்சிட்டி எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் டைமில் ஃபஸ்ட்டு வந்து க்ரோத் ஆகுது, அதாவது ரிஃப்ளெக்டட் ரேஸ்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அந்த வால்ஸு மற்ற எல்லா இடத்துலையும் பட்டு 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 டை டவுன் ஆகிடுது. டை டவுன் ஆகிறதுனால ஃபஸ்ட்டு க்ரோத் ஆகுது, அதுக்கப்புறம் டீக் ஆகுது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீவர்பரேஷன் டைம்ஸ்க்கு உண்டான கிராஃப். அப்போ இந்த கிராஃப் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா தராங்க. இந்த எனர்ஜி டென்சிட்டி என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சிக்மான்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல மேக்ஸிமம் பாயிண்ட் இருக்குல்ல, அதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சிக்மா மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃபார்முலா தராங்க. என்ன அப்படின்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம் divided by 10 power 6. ஸோ இது ஒரு ஃபார்முலா. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம் டிவைடட் பை 10 பவர் 6. ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா தராங்க. என்னென்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம். இந்த ஃபார்முலாலாம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்காதிங்க, நமக்கு தேவை ஃபார்முலா இ பவர் மைனஸ் ஏ ஆல்ஃபா பி டிவைட் பை 4v. இது ஒரு வி, இது ஒரு வி. நான் என்னென்னன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். ஓகேங்களா? ஸோ அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு சிக்மா மேக்ஸிமம் நமக்கு தெரியும். இ பவர், அதாவது இ பவர் நமக்கு லாகரிதமிக் வந்துச்சு. இ பவர் மைனஸ் ஏன்றது ஏரியா அப்படின்னு தெரியும். ஆல்ஃபா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்ப்ஷன் கோஎஃபிஷியன்ட் தெரியும். அந்த ஸ்மால் வி, அதாவது நியூமரேட்டரில் ஸ்மால் வி இருக்குது இல்லைங்களா, அது வந்து வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போக்கு டிவைட் பை 4v, கேபிட்டல் வின்றது வேல்யூம் ஆஃப் த ரூட். இப்போ டீன்றது டைம் டேக்கன், அதாவது வந்து ரீவர்பரேஷன் எவ்வளோ எடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா தராங்க, இந்த ஃபார்முலா தராங்க, 2 ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதே தாண்டி இன்னொரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்க்கும்போது அதே சிக்மா மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 4q டிவைடட் பை ஏ ஆல்ஃபா வி. அப்போ இந்த இடத்துல க்யூன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அந்த க்யூ என்னன்னு பார்ப்போம். க்யூன்றது எனர்ஜி ரேட், அதாவது எந்த அளவுக்கு எனர்ஜி எவ்வளோ நேரத்துக்கு அந்த எனர்ஜி, அதாவது சவுண்ட் எனர்ஜி டென்சிட்டி இருக்குது அப்படின்றது இந்த க்யூன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ நான் நிறைய புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது நமக்கு இத்தனை ஃபார்முலா கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு முக்கியம். சபைன் ஃபார்முலாவும் முக்கியம். T is equal to 0.158 V divided by summation over A alpha. அப்போ நான் மொத்தமாக ரீவர்பரேஷன் டைம்க்கு எத்தனை ஃபார்முலான்னு பார்த்துக்கோங்க. சபைன் ஃபார்முலா 1. ஸோ இதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய 3 ஃபார்முலா. ஸோ இந்த 3 ஃபார்முலா ப்ளஸ் அது 1, 4 ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஃபார்முலாவையும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 4 ஃபார்முலா வச்சு நமக்கு வந்து கொஷின்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிக்மா வச்சு கொஷின்ஸ் கேட்கறது இல்லை, இந்த T is equal to 0.158 இருக்குல்ல, அதை வச்சு நமக்கு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் ரீவர்பரேஷன் டைம். ஸோ இந்த ரீவர்பரேஷன் டைம் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்ததுன்னா அதை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்லியிருப்போம், டிகே டைம்னு சொல்லியிருப்போம், இல்லைனா இன்னாடியபிள்னு சொல்லியிருப்போம், இல்லைனா அதை வந்து டெட்னு கூட சொல்லுவோம். அதாவது டெட் டைம் கூட சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இது கூட நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இது கூட கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரீவர்பரேஷன்னா என்ன, ரீவர்பரேஷன் டைம்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ரீவர்பரேஷன் அப்படின்னும் போது மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் நடந்துச்சுன்னா அதை நம்ம ரீவர்பரேஷன் சொல்கிறோம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து டை டவுன் ஆகுது, அதை தான் நம்ம ரீவர்பரேஷன் டைம். அதாவது தெளிவாக ஒரு சவுண்டு கேட்கணும்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம கேட்குறது வந்து பாட்டு கேட்குறதுனா பாட்டு மாதிரி கேட்காது, நாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா எவ்வளோ டைம் இருக்கணும். ஸோ இதை தான் நம்ம வந்து இப்போ ஒரு பர்ஃபெக்டான ஆடிட்டோரியம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டாக ஆடிட்டோரியம் இருக்குன்னா அதுக்கு ரீவர்பரேஷன் டைம் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்னலாம் ஃபேக்டர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதோட நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு டிஸ்கஸ் அபவுட் ஒரு குட் ஆடிட்டோரியம்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்றதையும், ரீவர்பரேஷன் டைமுக்கு 2 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.